ஆதியாகமச் சட்டம். யெசுரூன் கொழுத்துப் பருத்து முரடனானான். தன்னைப் படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான். தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சலூட்டினர். அருவருப்புகளால் அவருக்குச் சினமூட்டினர். இறையல்லாத பேய்களுக்குப் பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு, உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்குப் பலியிட்டனர். உன்னை ஈன்ற பாறையைப் புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்குச் சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். எனது சினத்தில் நெருப்பு பொறித்தெரிக்கும். கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும். பூவுலகையும் அதன் விளை பலன்களையும் அழிக்கும். மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும். தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டிக் குவிப்பேன். என் அம்புகளை அவர்கள் மேல் எய்து தீர்ப்பேன். பசியினால் அவர்கள் வாடுவர். கொள்ளை நோயால் மாய்வர். கொடிய வார்த்தைகளால் மடிவர். விலங்குகளின் பற்களுக்கு இரையாவர். புழுதியில் ஊறும் நச்சுப்பூச்சிகளால் மடிவர். வெளியிலே வாள், உள்ளே பேரச்சம். இளைஞனும் கன்னிப்பெண்ணும் பால்குடி மறவா குழந்தைகளும் முடிநரைத்த கிழவனும் அழிவர். நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நிறைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்துப் பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள். அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உய்த்துணர்ந்தால் எத்துணை நலம். ஒரே ஆள் 1000 பேரைத் துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதனால் அன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ? அவர்களது பாறை நமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது கொடிமுந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும். கொமோரோவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும். அவர்களது திராட்சைகள் நச்சு திராட்சைகள். அவர்களது திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை. அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது, விரியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது. இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ? என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ? பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன. உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும், அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை